கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் சி.டி. நிர்மல்குமார் ஆகியோர் முன்பினை கேட்டு தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. தாவேக நிர்வாகி ஆனந்த், நிர்மல்குமார் முன்பினை தீர்ப்பு தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கரூரில் ஏற்பட்ட காவல்துறை தங்கள் கடமையை செய்யவில்லை, போலீசார் தடியடி நடத்தியதே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னாள் எம்எல்ஏ என்பதால் வழக்கை சிறப்பு அமர்வுக்கு மாற்றப்பட வேண்டும் என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் சி.டி. நிர்மல்குமார் ஆகியோர் முன்பினை கேட்டு தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. முன்பினை தீர்ப்பானது தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் திட்டமிட்ட செயல் அல்ல, நடந்தது விபத்து என தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறை தங்கள் கடமையை செய்யவில்லை, போலீசார் தடியடி நடத்தியதே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னாள் எம்எல்ஏ என்பதால் வழக்கை சிறப்பு அமர்வுக்கு மாற்றப்பட வேண்டும் என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. தொண்டர்களை கொலை செய்யும் எண்ணம் இல்லை, வேண்டுமென்றே மக்களை காக்க வைத்து தாமதமாக வந்தது போல் கூறப்படுவதாக தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் கூட்டம் வரும் என காவல்துறை கணித்திருக்க வேண்டும், நாங்கள் அதில் புலமை பெற்றவர்கள் அல்ல என நிர்மல்குமார் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக நிர்வாகி ஆனந்த், நிர்மல்குமார் முன்பினை கேட்ட வழக்கு தீர்ப்பு இப்பொழுது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எவ்வித சான்றுகளும் ஆவணங்களும் இல்லாமல் குற்றம் சுமத்துவதை ஏற்க இயலாது என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. உயிரிழப்புகள் நிகழ்ந்தபோது தாவேகாவினர் அனைவரும் தப்பி ஓடிவிட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்ப நிலையையே நீதிமன்றம் கருத்தில் கொள்கிறது என நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீசார் மீது தாவேக குற்றம் சாட்டிய நிலையில் தாவேக தலைவர் விஜய் சென்ற வண்டியில் இருவர் நிலை தடுமாறி விழுந்ததை பார்த்தீர்களா என நீதிபதி வினா எழுப்பியுள்ளார். விஜயின் பரப்புரை வண்டியை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தாவேக நிர்வாகி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் முன்பினை தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தற்பொழுது செய்தி வெளியாகியுள்ளது. கரூரில் நடந்தது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு, விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை, கட்சியின் தலைவர் முதல் தொண்டர் வரை அனைவரும் நிகழ்விடத்தில் இருந்து மறைந்துவிட்டனர் என நீதிபதி குற்றம் சாட்டியுள்ளார்.